குருகுலம் எனது வகுப்பறை வாயிலாக வரலாறு பாடம் மூலம் தரம் 9 மாணவ செல்வங்களாகிய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆம் மாணவ செல்வங்களே, கடந்த சில வாரங்களாக இந்த கல்வி ஒலிபரப்பினூடாக எங்களுடன் இணைந்திருந்த நீங்கள் இன்றும் எங்களுடன் இணைந்திருப்பீர்கள் என நம்புகின்றோம். அந்த அடிப்படையில் கடந்த சில வாரங்களாக தரம் 9 பாடநூலின் 3ஆம் தவணைக்குரிய பாட அலகு உங்களுடன் கலந்துரையாடப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் பாடநூலின் 5ஆம் பாட அலகான இலங்கையின் அரசியல் யாப்பு சீர்திருத்தங்களும் தேசிய சுதந்திர இயக்கமும் எனும் பாட விடயத்தின் கீழ் உங்களுடன் கலந்துரையாடி வருகின்றோம். இன்று இந்த பாட அலகு நிறைவு செய்யப்பட இருக்கின்றது. ஆம் மாணவ செல்வங்களே, தற்போது நாங்கள் இந்த பாட அலகினூடாக வளமை போன்று நீங்கள் அடைய வேண்டிய தேர்ச்சி மட்டம் மற்றும் கற்றற்பேறுகள் என்பன தொடர்பாக பார்த்துவிட்டு விடயப்பரப்பிற்குள் வரலாம். இந்த பாட அலகின் தேர்ச்சியாக அமைவது இலங்கையின் பாராளுமன்ற முறையின் வளர்ச்சியையும் அதன் பொருட்டு தேசிய தலைவர்களின் பங்களிப்பினையும் நுணுகி ஆய்ந்து நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாத்து கொள்வதற்கு உதவுவார். இது மாணவ செல்வங்களாகிய நீங்கள் அனைவரும் அடைய வேண்டிய தேர்ச்சியாக எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் தேர்ச்சி மட்டம் தொடர்பாக பார்ப்போம். இலங்கையின் பாராளுமன்ற முறையின் வளர்ச்சியினை விசாரணை செய்வார். இலங்கையின் பாராளுமன்ற முறையின் வளர்ச்சியினை விசாரணை செய்வார் என்பது நீங்கள் அடைய வேண்டிய தேர்ச்சி மட்டமாக அமைகின்றது. அடுத்ததாக இன்றைய விடயப்பரப்பின் ஊடாக உங்களிடமிருந்து எதிர்பார்க்கும் கற்றற்பேறுகளை பார்ப்போம். இன்று நாங்கள் சோல்பரி யாப்பு தொடர்பில் உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் சோல்பரி யாப்பு உருவானதன் பின்னணியை அறிந்து கூறுவார் என்பது முதலாவது கற்றற்பேறாக அமைகின்றது. அடுத்ததாக சோல்பரி யாப்பின் விசேட பண்புகள் மூன்றினை ஏனும் விளக்கி கூறுவார் என்பது இரண்டாவது கற்றற்பேறாக அமைகின்றது. எனவே இந்த கற்றற்பேறுகளின் அடிப்படையில் இன்றைய விடய உள்ளடக்கம் என்னவென்பது தொடர்பாக தற்போது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதாவது இன்று நாங்கள் சோல்பரி யாப்பு அது உருவானதன் பின்னணி, சோல்பரி யாப்பின் முக்கிய பண்புகள் தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். நாங்கள் கடந்த 5 வாரங்களாக பிரித்தானியரால் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் யாப்புகளும் சீர்திருத்தங்களும் தொடர்பில் கலந்துரையாடி வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றும் ஒரு முறை நாங்கள் அதனை மீட்டு பார்க்கலாம். அதாவது 1815ஆம் ஆண்டு முழு இலங்கையும் பிரித்தானியர் வசமானது. அதனைத் தொடர்ந்து 1948 இலங்கை சுதந்திரம் பெறும் வரையிலான காலப்பகுதியில் பிரித்தானியர் இலங்கையை ஆட்சி செய்தனர். இந்த காலப்பகுதிக்குள் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் யாப்புக்கள் மற்றும் சீர்திருத்தங்களை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அதாவது நாங்கள் ஏற்கனவே 5 அரசியல் யாப்பு சீர்திருத்தங்கள் தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாடி நிறைவு செய்திருக்கின்றோம். முதலாவதாக பிரித்தானியரால் அறிமுகப்படுத்தப்பட்ட முதலாவது அரசியல் யாப்பாக அமைவது கோல்ப்ரூக் யாப்பு. கோல்ப்ரூக் யாப்பு 1833ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. அந்த அடிப்படையில் முதலாவதாக பிரித்தானியரால் அறிமுகப்படுத்தப்பட்ட யாப்பாக கோல்ப்ரூக் யாப்பு அமைகின்றது. கோல்ப்ரூக் யாப்பு உருவானதன் பின்னணி மற்றும் அதன் பண்புகள் தொடர்பாக நாங்கள் உங்களுடன் தெளிவாக கலந்துரையாடி இருக்கின்றோம். மாணவ செல்வங்களே, அடுத்ததாக நாங்கள் கோல்ப்ரூக் யாப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தம் ஒன்றான குருமெக்கலம் யாப்பு சீர்திருத்தம் தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றோம். இந்த யாப்பு சீர்திருத்தம் நடைமுறைக்கு வந்தது 1912ஆம் ஆண்டு. இதனை நாங்கள் 1910-12 இடைப்பட்ட காலப்பகுதியாக குறிப்பிட முடியும். அந்த அடிப்படையில் இதனுடைய விசேட பண்பாக வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை வழங்கப்பட்டமை உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கலாம். அதே நேரம் படித்த முதல் இலங்கையர் சட்டவாக்க கழகத்தில் உள்வாங்கப்பட்டதும்
இந்த குறுமகலம் அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தின் ஊடாகவே என்பதனையும் நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள். அதனைத் தொடர்ந்து கோல்ப்ரூக் யாப்பில் மேற்கொள்ளப்பட்ட இரண்டாவது சீர்திருத்தமாக நாங்கள் மெனிங் யாப்பு சீர்திருத்தத்தை பார்த்தோம். இந்த யாப்பு சீர்திருத்தம் 1920ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. பாரிய சர்ச்சைக்குள்ளான ஒரு சீர்திருத்தமாக இது அமைந்திருந்தது. இந்த சீர்திருத்தத்தை பிரித்தானியர் இலங்கையரிடம் கையளித்த வேளை இலங்கை தேசிய சங்கம் உட்பட தேசிய தலைவர்கள் இந்த யாப்பினை ஏற்க மறுத்தனர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அதாவது இலங்கையர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்பது பிரதான குற்றச்சாட்டாக அமைந்திருந்தது. எனவே இலங்கையர் இதனை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். இதன் போது பிரித்தானியர் எமக்கு ஒரு வாக்குறுதியினை அளித்திருந்தனர். தற்காலிகமாக இந்த யாப்பு சீர்திருத்தத்தினை ஏற்றுக்கொள்வதானால் கூடிய விரைவில் இலங்கையருக்கு சாதகமான அடுத்ததொரு யாப்பு சீர்திருத்தத்தை வழங்குவதாக குறிப்பிட்டு இந்த யாப்பு சீர்திருத்தத்தினை வழங்கி இருந்தனர். அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதேவேளை உத்தியோக சார்பற்றோர் தொகை அதிகரிக்கப்பட்டமை இங்கு சிறப்பம்சமாக நாங்கள் குறிப்பிட முடியும். அதனை அடுத்து 1924ஆம் ஆண்டு, அதாவது 4 வருட கால இடைவெளிக்குள் அவர்கள் உறுதியளித்தவாறு மனிங் டெவன்சையர் அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தினை இலங்கையருக்கு கையளித்தனர். மனிங் டெவன்சையர் அரசியல் யாப்பு சீர்திருத்தம். இவ்யாப்பு சீர்திருத்தத்தின் முக்கிய விடயமாக நாங்கள் குறிப்பிட வேண்டியது உத்தியோக சார்பற்றோர் அல்லது உத்தியோக பற்றற்றோர் தொகை 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டது. அதாவது மனிங் யாப்பில் உத்தியோக பற்றற்றோர் தொகை உத்தியோக பற்றுள்ளோரை விட அதிகரித்தது. எனினும் 2 மடங்காக உத்தியோக பற்றற்றோர் தொகை அதிகரிக்கப்பட்டது. மனிங் டெவன்சையர் யாப்பு சீர்திருத்தத்தில் இலங்கையரின் பிரதான கோரிக்கையாக அமைந்திருந்ததும் இதுவே. இதன் போது உத்தியோக சார்பற்றோரின் தொகை அதிகரித்தமையின் காரணமாக உத்தியோக பற்றுள்ளோரின் தொகை குறைவாக காணப்பட்டதன் காரணமாக ஆளுநருக்கு பெரும்பான்மை வாக்குகளை பெற முடியாது இருந்தது. ஆளுநருக்கு, அதாவது ஆளுநரின் நியமனம் மூலமாக தெரிவான அனைத்து உறுப்பினர்களும் உத்தியோக சார்புள்ளோருடன் இணைந்து கொண்டாலும் பெரும்பான்மை வாக்குகளை ஆளுநருக்கு பெற முடியாது போனது. எனவே நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு செல்வது ஆளுநருக்கு சிரமமாக அமைய அவர் இவ்விடயத்தை குடியேற்ற நாட்டு செயலாளருக்கு அறிவிக்கின்றார். அதனை அடுத்ததாக நடைமுறைக்கு வந்த யாப்பாக நாங்கள் டொனமூர் யாப்பினை குறிப்பிடுவோம். கோல்ப்ரூக் யாப்பு. கோல்ப்ரூக் யாப்பில் மேற்கொள்ளப்பட்ட 3 சீர்திருத்தங்களை தொடர்ந்து அடுத்ததாக டொனமூர் யாப்பு நடைமுறைக்கு வந்தது. 1931ஆம் ஆண்டு இலங்கையின் அரசியல் வரலாற்றில் பிரதான முக்கிய மைல்கல்லாக அமைந்த யாப்பொன்றாக இதனை நாங்கள் குறிப்பிட முடியும். இதன் முக்கியமான சில பண்புகள் பற்றியும் நாங்கள் கடந்த வாரம் உங்களுடன் கலந்துரையாடினோம். அதாவது அரசு கழகம் ஸ்தாபிக்கப்பட்டமை ஒரு முக்கியமான விடயம். அதேவேளை சபாநாயகர், அரசு கழகத்தின் தலைவராக சபாநாயகர் தெரிவு செய்யப்பட்டமை போன்ற பல விடயங்கள் மற்றும் சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டமை. உலக வரலாற்றில், அதாவது ஆசியாவில் பிரித்தானியாவின் குடியேற்ற நாடுகளுள் முதலாவது வாக்குரிமையை வென்றெடுத்த நாடாக இலங்கை குறிப்பிடப்படுகின்றது. அந்த அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு பண்பாக நாங்கள் இந்த சர்வஜன வாக்குரிமையை குறிப்பிட முடியும். எனவேதான் நாங்கள் டொனமூர் யாப்பினை இலங்கை அரசியல் வரலாற்றில் முக்கிய மைல்கல்லாக அமைந்த ஒரு யாப்பென குறிப்பிடுகின்றோம். மாணவ செல்வங்களே, கடந்த வாரம் வரை நாங்கள் இந்த 5 அரசியல் யாப்பு சீர்திருத்தங்கள் தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்று இந்த பாட அலகின் இறுதி விடயப்பரப்பான சோல்பரி யாப்பு தொடர்பில் உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். 6வது அரசியல் யாப்பாக இது அமைகின்றது. சோல்பரி யாப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1947ஆம் ஆண்டு. மாணவ செல்வங்களே, நாங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு அரசியல் யாப்புகளையும் சீர்திருத்தங்களும் தொடர்பாக பார்க்கும்போது அதன் உருவாக்கத்தின் பின்னணி தொடர்பாக பார்த்தோம். அந்த அடிப்படையில் சோல்பரி யாப்பு உருவானதன்
பின்னணி தொடர்பாக நாங்கள் அடுத்து பார்க்கலாம். அதாவது ஏற்கனவே வழங்கப்பட்ட ஒரு அரசியல் யாப்பில் ஏற்பட்ட குறைபாடே அடுத்த அரசியல் யாப்பினை தோற்றுவித்தது. எனவே சோல்பரி யாப்பு உருவானதன் பின்னணியினை நாங்கள் பார்க்கலாம். அதாவது சோல்பரி யாப்பு எனும் பொழுது மிக முக்கியமான ஒரு யாப்பு, இலங்கைக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு யாப்பாக நாங்கள் குறிப்பிடுவோம். அதேவேளை இலங்கையின் முதல் பிரதமரை தோற்றுவித்ததும் சோல்பரி யாப்பு. அந்த அடிப்படையில் மிகவும் முக்கியமான ஒரு யாப்பாக அமைகின்றது. பிரித்தானியரால் இலங்கையருக்கு வழங்கப்பட்ட இறுதி யாப்பாகவும் நாங்கள் இதனை குறிப்பிட முடியும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், முதலாவது இலங்கையின் பிரதமரை தோற்றுவித்த யாப்பு என்ற அடிப்படையில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு யாப்பாக சோல்பரி யாப்பு அமைகின்றது. மாணவ செல்வங்களே, தற்போது நாங்கள் கலந்துரையாடும் விடயங்களை நீங்கள் அவ்வப்போது குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். எனவே உங்கள் கைவசம் குறிப்பு புத்தகம், பேனைகளுடன் எங்களுடன் இணைந்திருங்கள். நாங்கள் அவ்வப்போது கலந்துரையாடும் முக்கியமான விடயங்களை நீங்கள் உங்களுடைய குறிப்பு புத்தகங்களில் குறித்து கொள்ளுங்கள். சோல்பரி யாப்பு உருவானதன் பின்னணி நான் குறிப்பிட்டிருந்தேன். புதிதாக ஒரு யாப்பு உருவாக்கப்படும் போது அதற்கு முன்னதாக வழங்கப்பட்ட யாப்பில் காணப்பட்ட குறைபாடுகளே அதற்கு பிரதான காரணமாய் அமைகின்றது. அந்த அடிப்படையில் டொனமூர் யாப்பின் குறைபாடுகள் சோல்பரி யாப்பை தோற்றுவிக்கின்றது. டொனமூர் யாப்பில் இருந்த குறைபாடுகள் சோல்பரி யாப்பினை தோற்றுவிக்கின்றது. பார்ப்போம், டொனமூர் யாப்பில் காணப்பட்ட பிரதான குறைபாடுகளாக நாங்கள் எவற்றினை குறிப்பிட முடியும். அதாவது அமைச்சு பொறுப்புகள். அமைச்சு பொறுப்புகள் மூன்றும் அரச உத்தியோகத்தர்கள் மூவருக்கும் வழங்கப்பட்டிருந்தமை. அதாவது பிரதான அமைச்சு பொறுப்புகள் மூன்றும் அரச உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தமை. அமைச்சு பொறுப்பு எனும் பொழுது டொனமூர் யாப்பின் கீழ் 10 பேரை கொண்ட ஒரு அமைச்சரவை காணப்பட்டது. அதாவது 7 நிர்வாக குழு தலைவர்கள் மற்றும் அரச உத்தியோகத்தர்கள் மூவர் உட்பட 10 பேரை கொண்ட ஒரு அமைச்சரவையை அரசு கழகம் கொண்டிருந்தது. இதன் போது நிர்வாக குழு தலைவர்களாக தெரிவு செய்யப்பட்ட 7 அமைச்சர்களுக்கும் இல்லாத உயரிய அதிகாரம் இந்த பிரதான 3 அரச உத்தியோகத்தர்களிடம் காணப்பட்டது. காணப்பட்டது. இவர்கள் மூவரும் பிரித்தானியராகவே காணப்பட்டனர். எனவே முக்கிய அமைச்சு பொறுப்புகள் பிரித்தானியாவின் வசமே காணப்பட்டது. எனவே இந்த முக்கிய அமைச்சு பொறுப்புகளை இலங்கையரிடத்தில் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது இலங்கையரின் பிரதான கோரிக்கையாக அமைந்திருந்தது. ஏனெனில் அமைச்சர்கள் 7 பேர் மற்றும் 3 அரச உத்தியோகத்தர்கள் உட்பட அமைச்சரவை என்று குறிப்பிட்ட போதும் இந்த 7 நிர்வாக குழு தலைவர்களும் தங்களுடைய ஏதாவது நிதி தேவை ஒன்றின் போது அங்கு நிதி செயலாளரில் தங்கியிருக்க வேண்டியிருந்தது. எனவே இலங்கையர்களுக்கு அப்பிரதான 3 அமைச்சு பொறுப்புகளையும் வழங்க வேண்டும் என்பது இலங்கையரின் பிரதான கோரிக்கையாக அமைந்தது. அடுத்த அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தில் இந்த மாற்றத்தினை அவர்கள் எதிர்பார்த்தனர். இது பிரதான ஒரு குறைபாடாக காணப்படுகின்றது. அதாவது அரச உத்தியோகத்தர்கள் மூவருக்கும் வழங்கப்பட்டிருந்த அமைச்சு பொறுப்புகளை இலங்கையருக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக அமைந்திருந்தது. அதேவேளை நான் குறிப்பிட்டிருந்தேன், இவர்களை விசேடமாக பிரித்தானியாவின் காவல் நாய்கள் என்று குறிப்பிடுவதுண்டு. பிரித்தானியாவை பாதிக்கும் எந்த ஒரு சட்டமூலத்திலும் இவர்கள் கையெழுத்திடுவதில்லை. எனவே இந்த முக்கிய அதிகாரங்களை கொண்ட இந்த அமைச்சு பதவி மூன்றும் இலங்கையருக்கு வழங்கப்படாதிருந்தமை சோல்பரி யாப்பு உருவாவதற்கு ஒரு பின்னணியாக அமைந்திருந்தது. அடுத்ததாக ஆளுநர் தொடர்ந்தும் அதிகாரமிக்கவராக காணப்பட்டமை. அதாவது கோல்ப்ரூக் யாப்பு முதற்கொண்டு அனைத்து யாப்புகளின் போதும் அங்கு சட்டவாக்க கழகத்தின் தலைவராக இருந்தவர் ஆளுநர். இந்த ஆளுநரின் அதிகாரங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்பது இலங்கையரின் கோரிக்கை. அதற்காக வேண்டி டொனமூர் பிரபு ஆளுநரின் அதிகாரத்தை குறைப்பதற்காக அரசு கழகத்தின் தலைவராக சபாநாயகர் எனும் பதவியை தோற்றுவித்திருந்தார். அதேவேளை சபாநாயகர் ஒரு இலங்கையராகவும் காணப்பட்டார்.
எனவே அவர் குறிப்பிடுவது அரசு கழகத்தின் தலைவராக சபாநாயகர் தெரிவு செய்யப்பட ஆளுநரின் அதிகாரம் குறைக்கப்பட்டு விட்டது. ஆளுநரின் அதிகாரம் குறைக்கப்பட்டு விட்டது. எனினும் நாங்கள் தெளிவாக இந்த யாப்பு சீர்திருத்த பண்புகளை நோக்கும் போது ஆளுநரின் அதிகாரம் குறைக்கப்பட்டதா, ஆளுநரின் அதிகாரம் குறைக்கப்பட்டதா என்று பார்த்தோமேயானால் ஆளுநர் தொடர்ந்தும் அதிகாரம் மிக்கவராகவே காணப்பட்டார். சபாநாயகர் பதவி இலங்கையர் ஒருவருக்கு வழங்கப்பட்ட போதும் ஆளுநர் தொடர்ந்தும் அதிகாரம் மிக்கவராக காணப்பட்டார். அதற்கு முக்கியமான ஒரு உதாரணமாக நாங்கள் குறிப்பிட முடியும். அரசு கழகத்தின் அனுமதி இன்றி பிரித்தானிய அரசாங்கத்தின் நலன் கருதி சட்டங்களை பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு காணப்பட்டது. அதாவது அரச கழகத்தின் அனுமதி தேவையில்லை, பிரித்தானியாவுக்கு நலன் பயக்கும் என தான் கருதும் போது ஒரு சட்டம் ஒன்றினை பிறப்பிக்க அவரால் முடியுமாயிருந்தது. அதேவேளை நிர்வாக குழு தலைவர்கள் அரசு கழகத்தின் சார்பில் இணைந்து இலங்கைக்கு நன்மை பயக்கும் ஒரு சட்டமூலம் ஒன்றினை தயாரிக்கும் போது அது பிரித்தானியாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என ஆளுநர் கருதினால் அதனை தடை செய்வதற்கும் அவருக்கு அதிகாரம் காணப்பட்டது. எனவே இலங்கையர் இயற்றும் சட்டங்களை தடை செய்யவும் அரசு கழகத்தின் அனுமதியின்றி தான் பிரித்தானியாவுக்கு சார்பாக சட்டமூலத்தை கொண்டு வரவும் இவர் அதிகாரம் பெற்றிருந்தார். எனவே டொனமூர் யாப்பின் கீழும் இலங்கையர் எதிர்பார்த்த அளவிற்கு ஆளுநரின் அதிகாரம் குறைக்கப்படவில்லை. எனவே இவ்விரு காரணங்களையும் நாங்கள் பிரதான குறைபாடுகளாக குறிப்பிட முடியும். இவ்விரு காரணிகளும் இந்த குறைபாடுகளை நிறைவு செய்யும் முகமாக இவர்கள் அடுத்த அரசியல் யாப்பினை எதிர்பார்த்திருந்தனர். டொனமூர் யாப்பில் மாற்றங்கள் வேண்டி முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களின் முக்கிய நோக்கங்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த இந்த ஆளுநர் அதிகாரம், அரச உத்தியோகத்தர்களின் அந்த அதிகாரங்கள் இலங்கையருக்கு கையளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் இலங்கை தேசிய சங்கம் மற்றும் இலங்கையின் சுதேச தலைவர்கள் இணைந்து போராட்டங்களை முன்னெடுக்கின்றனர். இதற்கு பிரதானமாக தலைமை வகித்தது இலங்கை தேசிய சங்கம். அவர்களோடு இலங்கையர்கள் அனைவரும் இணைந்து போராட்டங்களை ஆரம்பிக்கின்றனர். இவர்களின் எதிர்பார்க்கை என்ன, இந்த போராட்டத்தின் எதிர்பார்க்கை என்ன, நோக்கங்கள் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் இப்போது பார்ப்போம். அரசு அதிகாரிகளிடத்தில் கையளிக்கப்பட்டிருந்த அமைச்சு பொறுப்புகளை இலங்கையருக்கு பெற்றுக் கொடுத்தல். நான் முன்பு உங்களுடன் கூறியது போன்று இவர்களுடைய பிரதான நோக்கமாக அமைந்தது. இந்த போராட்டத்தின் போது இவர்களுடைய பிரதான கோரிக்கையாக அமைந்தது அரசு அதிகாரிகளிடத்தில், அரச அதிகாரிகள் மூவரிடத்தில் கையளிக்கப்பட்டிருந்த அமைச்சு பொறுப்புகளை இலங்கையருக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது முதலாவது கோரிக்கையாக அமைகின்றது. அடுத்ததாக இலங்கை பிரதிநிதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த அதிகாரங்களை பரவலாக்குதல். இலங்கை பிரதிநிதிகள், அதாவது அமைச்சரவையில் 7 பேர் இடம்பெற்றிருந்தனர். ஆனால் அவர்களுக்கு போதிய அளவு அதிகார பலம் காணப்படவில்லை. எனவே இலங்கை பிரதிநிதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த அதிகாரங்களை பரவலாக்க வேண்டும் என்பது அடுத்த கோரிக்கையாக அமைந்திருந்தது. இறுதியாக நிர்வாக குழு முறைக்கு பதிலாக டொனமூர் அரசியல் யாப்பின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கிய ஒரு பண்பாக நாங்கள் இந்த நிர்வாக குழு முறையை குறிப்பிட்டிருந்தோம். 7 நிர்வாக குழுக்கள் காணப்பட்டன. இந்த நிர்வாக குழு முறைக்கு பதிலாக அமைச்சரவை முறையை தோற்றுவிக்க வேண்டும் என்பது இலங்கையரின் எதிர்பார்ப்பாக அமைந்திருந்தது. அன்றைய நிர்வாக குழு இன்றைய அமைச்சரவை. எனவே டொனமூர் யாப்பின் கீழ் நாங்கள் அதனை அமைச்சரவை என்று குறிப்பிடுவது பொருத்தமற்றது, நிர்வாக குழு முறை என்று குறிப்பிடுவதே பொருத்தமானது. இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை தலைவர்கள் மற்றும் தேசிய சங்கம் என்பன நிர்வாக குழு முறையை நீக்கி அதற்கு பதிலாக அமைச்சரவை என்ற கேபினட் முறையை தோற்றுவித்து தர வேண்டும் என்பது அவர்களுடைய அடுத்த நோக்கமாக அமைந்திருந்தது. டொனமூர் யாப்பில் காணப்பட்ட குறைபாடுகள் சோல்பெரி யாப்பினை தோற்றுவிக்க போகின்றது. தற்போது பார்ப்போம், இவர்களுடைய கோரிக்கையினை குடியேற்ற நாட்டு செயலாளர் ஏற்றுக்கொண்டாரா, அதற்கு அவரால் வழங்கப்பட்ட முடிவு என்ன? இலங்கையில் இவ்வாறான
ஒரு அரசியல் நிலைமை காணப்பட, அதாவது யாப்பு மாற்றம் வேண்டி இலங்கையர்கள் போராட்டங்களை முன்னெடுத்த இந்த காலகட்டத்தில், அதாவது 1939 ஆண்டு ஆகும்போது இரண்டாம் உலக போர் ஆரம்பமானது. உங்களுக்கு தெரியும், உலகை உலுக்கிய 2 உலக மகாயுத்தங்கள் உலகத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இரண்டாம் உலக மகாயுத்தமாக நாங்கள் 1939 ஆண்டு தொடக்கம் 1945 வரை நடைபெற்ற இந்த போரினை குறிப்பிட முடியும். இரண்டாம் உலக போர் ஆரம்பமாகின்றது. இதன் போது இலங்கையின் அரசியல் நிலைமை இவ்வாறு காணப்படுகின்றது. அதாவது அரசியல் யாப்பு மாற்றம் கோரி இலங்கையர்கள் போராட்டத்தை முன்னெடுக்கின்றனர். இரண்டாம் உலக போரின் போது பிரித்தானியாவிற்கு இலங்கையரின் உதவி தேவைப்பட்டது. அதாவது இரண்டாம் உலக போரின் போது மாணவ செல்வங்களே, நீங்கள் தரம் 11 பாடநூலில் இது தொடர்பாக விரிவாக கற்பீர்கள். இரண்டாம் உலக போரின் போது உலக நாடுகள் 2 அணிகளாக பிரிந்தன. உலக நாடுகள் 2 அணிகளாக பிரிந்து போரிட்டன. இதன் போது ஒரு அணிக்கு தலைமை வகித்த நாடாக நாங்கள் பிரித்தானியாவை குறிப்பிட முடியும். உலக நாடுகள் 2 அணிகளாக பிரிந்து போரிட்டன. இதன் போது ஒரு தரப்பிற்கு தலைமை வகித்த நாடாக பிரித்தானியா காணப்பட்டது. எனவே பிரித்தானியா தனக்கு ஆதரவாக பல நாடுகளை இணைத்து கொள்ள விரும்பியது. முக்கியமாக தன்னுடைய குடியேற்ற நாடுகள் தனக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்பதை பிரித்தானியா எதிர்பார்த்தது. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த காலப்பகுதியில் இலங்கையரின் உதவி பிரித்தானியாவிற்கு தேவைப்பட்டது. முக்கிய காரணம் என்னவென்றால், நான் குறிப்பிட்டிருந்தேன், இந்த இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்தில் பிரித்தானியா ஒரு தரப்பிற்கு தலைமை வகித்த நாடு. அதேவேளை பிரித்தானியாவின் எதிர்த்தரப்பில் இருந்த ஒரு நாடாக நாங்கள் ஜப்பானை குறிப்பிட முடியும். பிரித்தானியாவின் எதிர்த்தரப்பு நாடாக நாங்கள் ஜப்பானை குறிப்பிட முடியும். இதன் போது பிரித்தானியா அச்சம் கொண்டது. ஏன்? ஜப்பான் ஒரு ஆசிய நாடு. ஜப்பான் ஒரு ஆசிய நாடு. எனவே ஆசிய கண்டத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகள் ஜப்பானை ஆதரிக்கக்கூடும். ஏனெனில் வெற்றி ஆசியாவுக்கே என்ற அடிப்படையில் ஆசிய நாடொன்றான ஜப்பானுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்க முடியும். எனவே இது தனக்கு பாதிப்பாக அமையும். அதேவேளை இலங்கை, அதிலும் ஜப்பான் ஒரு பௌத்த நாடு. அந்த அடிப்படையில் ஆசிய நாடு என்ற ரீதியிலும் ஒரு பௌத்த நாடு என்ற ரீதியிலும் இலங்கையர்கள் ஜப்பானிற்கு ஆதரவு வழங்கிவிடுவார்கள் என்ற அச்சம் பிரித்தானியாவுக்கு காணப்பட அது இலங்கையரின் உதவியை எதிர்பார்த்தது. இந்த சூழ்நிலையில் அரசு கழக அமைச்சரவை, அரசு கழகம் மற்றும் அமைச்சரவை பிரித்தானியாவிற்கு உதவி வழங்க முன்வருகின்றது. அதாவது அவர்கள் இந்த உதவியை எதிர்பார்த்த தருணம் அமைச்சரவை பிரித்தானியாவுக்கே ஆதரவை வழங்க முன்வருகின்றது. பார்ப்போம். இவர்கள் எதற்காக பிரித்தானியாவிற்கு ஆதரவு வழங்க முன்வருகின்றனர்? இவர்கள் எதற்காக பிரித்தானியாவிற்கு ஆதரவு வழங்க முன்வந்தனர் என்று பார்த்தோமேயானால், யுத்தம் முடிவடைந்த பின் இலங்கையருக்கு கூடிய அதிகாரங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அரசியல் யாப்பு சீர்திருத்தம் ஒன்றினை பெற்றுக்கொள்வது இவர்களது நோக்கமாக அமைந்திருந்தது. ஆம், இலங்கையின் அமைச்சரவை அரசு கழகம் கூறுகின்றது, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம், பிரித்தானிய அரசிற்கு ஆதரவாக இருப்போம். ஆனால் யுத்தம் நிறைவு பெற்ற பின்னர் இலங்கையருக்கு கூடிய அதிகாரங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தினை தாங்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்ற எதிர்பார்க்கையுடனேயே இவர்கள் பிரித்தானியாவிற்கு ஆதரவு வழங்குகின்றனர். எனவே பிரித்தானியாவுக்கு ஆதரவு வழங்கியதன் பிரதான நோக்கம் இலங்கையர் எதிர்பார்க்கும் ஒரு அரசியல் யாப்பு சீர்திருத்தம் ஒன்று இலங்கையருக்கு கிடைக்கப்பெறும் என்ற நம்பிக்கையில். அதேவேளை இரண்டாம் உலகப் போர் நடைபெறுகின்றது. இலங்கை அமைச்சரவையின் பூரண ஆதரவு பிரித்தானியாவுக்கு கிடைக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் பிரித்தானிய அதிகாரிகளுடன் இணைந்து செயற்படக்கூடிய வாய்ப்பு இலங்கை அமைச்சரவைக்கு கிடைக்கப்பெற்றது. இது இவர்களுக்கு ஒரு சிறந்த அரசியல் பயிற்சியாகவும் அமைந்தது. இக்காலப்பகுதியில் இலங்கையரை பகைத்து கொள்ள பிரித்தானியா விரும்பவில்லை. எனவே இலங்கை அமைச்சர்களுடன் பிரித்தானிய அதிகாரிகள் இணைந்து செயற்பட்டனர். இது இலங்கை அரசியல் வரலாற்றில் இலங்கையர்களுக்கு சிறந்த ஒரு அரசியல் பயிற்சியாகவும் அமைந்திருந்தது. ஆம், போர் நிறைவு பெற போகும் அந்த சந்தர்ப்பத்தில்
இலங்கையர் வழங்கிய ஒத்துழைப்பு காரணமாக இலங்கையரின் கோரிக்கை தொடர்பில் பிரித்தானிய அதிகாரிகளிடத்தில் நெகிழ்வு மனப்பாங்கொன்று ஏற்பட்டது. பார்ப்போம், அவர்கள் நாம் எதிர்பார்த்த அந்த யாப்பினை தருவார்களா? இலங்கையின் புதிய அரசியல் யாப்பு சீர்திருத்தம் தொடர்பில் பிரித்தானிய அரசின் கொள்கைகளை தெளிவுபடுத்தும் அறிக்கை ஒன்று வெளியிடப்படுகின்றது. இக்கட்டான சூழ்நிலையில் இலங்கையர் பிரித்தானியருக்கு ஆதரவு வழங்கினர். அதன் நன்றிக்கடனாக பிரித்தானிய அரசு யாப்பு சீர்திருத்தம் ஒன்றினை இலங்கையருக்கு வழங்க முன்வருகின்றது. அந்த அடிப்படையில் அடுத்ததாக பிரித்தானியா இலங்கையருக்கு வழங்கப் போகும் அரசியல் யாப்பு சீர்திருத்தம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது தொடர்பில் அவர்கள் அறிக்கை ஒன்றினை வெளியிடுகின்றனர். இலங்கையருக்கு எவ்வாறான ஒரு அரசியல் யாப்பினை வழங்குவது என்பது தொடர்பாக பிரித்தானியாவின் கருத்து கொண்ட ஒரு அறிக்கை 1943ஆம் ஆண்டு வெளியிடப்படுகின்றது. இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய விடயம் உள்நாட்டு அலுவல்கள் தொடர்பான பொறுப்புகளை இலங்கையரிடம் கையளித்தல். அதாவது உள்நாட்டு அலுவல்கள் தொடர்பான பொறுப்புகளை இலங்கையரிடம் கையளிக்கும் வகையிலான ஒரு அரசியல் யாப்பினை வழங்க அவர்கள் தீர்மானிக்கின்றனர். இதில் போது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், உள்நாட்டு அலுவல்கள் தொடர்பான எனும் பொழுது வெளிநாட்டு பாதுகாப்பு தொடர்பானவை தொடர்ந்தும் பிரித்தானியாவின் ஆதிக்கத்தின் கீழேயே இருக்க போகின்றது. உள்நாட்டு அலுவல்கள் தொடர்பான பொறுப்புகளை இலங்கையரிடம் கையளிக்கும் வகையில் சீர்திருத்தம் ஒன்றினை வழங்க பிரித்தானியா தீர்மானிக்கின்றது. அதேவேளை தன்னுடைய அந்த அறிக்கையினை வெளியிட்ட பிரித்தானிய அரசு அடுத்ததாக இலங்கையருக்கு பொருத்தமான அரசியல் யாப்பு சட்டமூலம் ஒன்றை, சட்டமூலம் என்பது ஒரு சட்டமாவதற்கு முன்பு அதனை நாங்கள் சட்டமூலம் என்று குறிப்பிடுவதுண்டு. எனவே இலங்கையருக்கு பொருத்தமான அரசியல் யாப்பு சட்டமூலம் ஒன்றை உருவாக்கும் பொறுப்பு இலங்கை அமைச்சர்களிடமே வழங்கப்பட்டமை ஒரு சிறப்பம்சம். இதுவரையில் பிரித்தானிய அரசு வழங்கிய யாப்புக்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இப்போது எங்களுக்கு தேவையான யாப்பினை நாங்களே உருவாக்கப் போகின்றோம். பிரித்தானியா அதற்கு அனுமதி அளிக்கின்றது. இது சோல்பரி யாப்பு உருவாக்கத்தின் முக்கிய ஒரு விடயமாக நாங்கள் குறிப்பிட முடியும். எனவே பிரித்தானிய அரசு கூறுகின்றது, உங்களுடைய நாட்டுக்கு பொருத்தமான அரசியல் யாப்பினை அரசு கழகம் தயாரிக்க வேண்டும், ஒரு சட்ட மூலமாக அரசு கழகம் தயாரித்து தர வேண்டும் என அவர்களிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்படுகின்றது. எமது நாட்டுக்கு பொருத்தமான ஒரு அரசியல் யாப்பினை தயாரிக்கும்படி அரசு கழகத்திடம் கேட்கப்பட அக்கால பகுதியில் அரசியல் யாப்புக்களை தயாரித்தல் தொடர்பில் நிபுணத்துவம் பெற்ற இலங்கையர் எவரும் காணப்படவில்லை. ஏனெனில் அதுவரை காலமும் பிரித்தானியாவே அரசியல் யாப்புக்களை அறிமுகம் செய்தது, தயாரித்தது. எனவே அது தொடர்பாக அனுபவம் பெற்ற, தேர்ச்சி பெற்ற நிபுணர்கள் இலங்கையில் காணப்படவில்லை. இதன் போது அரசு கழகம் ஒருவருடைய உதவியை நாடுகின்றது. அப்போதைய பேராதனை பல்கலைக்கழக உபவேந்தரான சர் ஐவர் ஜெனிங்ஸ் என்பவரின் உதவியை அமைச்சரவை பெற்றுக்கொள்கின்றது, அரசு கழகம் பெற்றுக்கொள்கின்றது. எனவே சோல்பரி யாப்பு உருவாக்கத்தின் போது அதற்கு ஒத்துழைப்பை வழங்கியவர் சர் ஐவர் ஜெனிங்ஸ் என்பவர். அப்போது இவர் பேராதனை பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக பணியாற்றியவர். அவருடைய ஆதரவுடன், அவருடைய ஒத்துழைப்புடன் அமைச்சரவையின் சட்டமூலம் 1944ஆம் ஆண்டு தயாரித்து முடிக்கப்பட்டது. சட்டமூலம் இன்னும் சட்டமாக்கப்படவில்லை. பிரித்தானியாவின் வேண்டுகோளுக்கு அமைய சட்டமூலம் தயாரிக்கப்பட்டு விட்டது. பார்ப்போம் அடுத்த கட்டம். அமைச்சரவையின் சட்டமூலத்தை ஆராய்ந்து, இலங்கை அமைச்சரவை ஒரு சட்டமூலத்தை தயாரித்து கொடுத்து விட்டது. தற்போது இந்த அமைச்சரவையின் சட்டமூலத்தை ஆராய்ந்து சிறுபான்மை இனத்தவர் உட்பட வெவ்வேறு குழுக்களுடன் கலந்துரையாடி அறிக்கையொன்றினை சமர்ப்பிப்பதற்காக விசேட ஆணைக்குழு ஒன்று பிரித்தானியாவால் நியமிக்கப்படுகின்றது. விசேட ஆணைக்குழு இலங்கையர் தயாரித்த அந்த சட்டமூலம் தொடர்பில் ஆராய்வதற்காக ஒரு ஆணைக்குழு 1944ஆம் ஆண்டு நியமிக்கப்படுகின்றது. இந்த ஆணைக்குழுவிற்கு தலைவராக சோல்பரி பிரபு நியமிக்கப்படுகின்றார். எனவே இதனை நாங்கள் சோல்பரி ஆணைக்குழு என குறிப்பிட முடியும். சோல்பரி ஆணைக்குழு
சோல்பரி யாப்பினை பரிசீலனை செய்வதற்காக வருகை தருகின்றது. ஆம், அந்த அடிப்படையில் இலங்கையரால் தயாரிக்கப்பட்ட அந்த சட்டமூலத்தை ஆராய்வதற்காக சோல்பரி பிரபுவின் தலைமையிலான ஆணைக்குழு 1944 ஆண்டு இலங்கை வந்தது. 1944 ஆண்டு இலங்கை வந்தது. இலங்கை வந்து அந்த அறிக்கையினை ஆராய்ந்து 1945 ஆண்டு தன்னுடைய இறுதி அறிக்கையினை சமர்ப்பித்தது. ஆம் மாணவ செல்வங்களே, இதன் போது சோல்பரி பிரபுவின் ஒரு உருவப்படத்தினை நீங்கள் இங்கு அவதானிக்கின்றீர்கள். பெரும்பாலும் உங்களுடைய வினாப்பத்திரத்தில் இவ்வாறான உருவப்படங்கள் தரப்பட்டு அது தொடர்பாக 4 வினாக்கள் வினவப்படுவதுண்டு. எனவே நபர்களை சரியாக இனங்கண்டு கொள்ள வேண்டியது முக்கியமான விடயமாகும். அந்த அடிப்படையில் சோல்பரி பிரபுவினை அடிப்படையாக கொண்டு 4 வினாக்கள் உங்களிடம் வினவப்படலாம். 4 வினாக்கள், அதாவது உருவப்படத்தில் காணப்படுபவர் யார், இவருடைய முக்கியத்துவம் யாது, இவர் இலங்கைக்கு வருகை தந்த ஆண்டு எது, இவரால் தயாரிக்கப்பட்ட அரசியல் யாப்பு எது என்ற அடிப்படையில் 4 வினாக்கள் உங்களிடம் கேட்கப்படலாம். எனவே உருவப்படங்களை கொண்டு விடையளிப்பதற்கும் நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது முக்கியமான விடயமாகும். ஆம், சோல்பரி ஆணைக்குழு இலங்கைக்கு வருகை தந்து அந்த அறிக்கையை ஆராய்ந்து இறுதி அறிக்கையை சமர்ப்பித்து விட்டது. இவ்வறிக்கை பெரும்பாலும் அமைச்சரவையால் முன்வைக்கப்பட்ட திட்டத்தை ஒத்ததாய் இருந்தது. அதாவது ஏற்கனவே இலங்கை அமைச்சரவை கையளித்த அதே அறிக்கையை ஒத்ததாக இந்த திட்டம் அமைந்திருந்தது. எனவே அரசு கழக உறுப்பினர்கள் பூரிப்படைகின்றனர். அரசு கழகத்திற்கு விடப்படுகின்றது. இந்த சட்டம் மூலம் அரசு கழகத்தின் அங்கீகாரத்திற்காக விடப்பட அரசு கழகம் கோரிய அனைத்து விடயங்களும் இதில் உள்ளடக்கப்பட்டிருந்தமையின் காரணமாக அரசு கழகத்தின் பெரும்பான்மை வாக்குகளால் இந்த சட்டம் மூலம் சட்டமாக்கப்படுகின்றது. இவ் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு சோல்பரி அரசியல் யாப்பு 1947 ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. மாணவ செல்வங்களே, இதுவரையில் சோல்பரி யாப்பு உருவானதன் பின்னணி தொடர்பாக பார்த்தோம். அந்த அடிப்படையில் சோல்பரி யாப்பு தற்போது நடைமுறைக்கு வருகின்றது. இது நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1947 என்பதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். ஆம், அடுத்ததாக நாங்கள் ஒவ்வொரு அரசியல் யாப்பு தொடர்பிலும் அதன் பண்புகள் தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் சோல்பரி யாப்பின் பிரதான பண்புகள் 4 தொடர்பில் உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். ஆம் மாணவ செல்வங்களே, தற்போது சோல்பரி யாப்பின் பண்புகள் தொடர்பில் பார்ப்போம். சுருக்கமாக உங்களுக்கு ஒரு உருவப்படம் காட்டப்பட இருக்கின்றது, கோட்டுப்படம். இதனை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த ஒவ்வொரு பண்புகள் தொடர்பிலும் நாங்கள் தெளிவாக உங்களுடன் கலந்துரையாடுவோம். சோல்பரி யாப்பின் முதலாவது பண்பாக பார்ப்போம், ஆளுநர் நாயகம். சோல்பரி யாப்பின் முதலாவது பண்பாக ஆளுநர் நாயகம். இதற்கு முன்னர் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் யாப்பு சீர்திருத்தங்களில் ஆளுநர் என்ற பதவி பெயரையே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே முதலாக ஆளுநர் நாயகம் என்ற பதவி பெயர் அறிமுகமாகின்றது சோல்பரி யாப்பில். எனவே சோல்பரி யாப்பின் முதலாவது பண்பாக சுருக்கமாக நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், ஆளுநர் நாயகம். அடுத்த பண்பு, சோல்பரி யாப்பின் அடுத்த பண்பாக பிரதமரின் தலைமையிலான அமைச்சரவை. அதாவது ஏற்கனவே இருந்த யாப்புக்களில் ஆளுநர் நாயகம் என்ற பதம் பயன்படுத்தப்படவில்லை. அதே போன்று பிரதமர், அதேவேளை அமைச்சரவை, பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை சோல்பரி யாப்பின் இரண்டாவது பண்பாக அமைகின்றது. மாணவ செல்வங்களே, நீங்கள் இவற்றினை தற்போது குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். ஆளுநர் நாயகம், பிரதமரின் தலைமையிலான அமைச்சரவை. அடுத்த பண்பு இருசபை பாராளுமன்றம். இருசபை, இதற்கு முன்னைய யாப்புக்களின் போது சட்டவாக்க கழகம், அரசு கழகம் போன்ற சொற்பதங்களை பார்த்திருக்கின்றோம். தற்போது பாராளுமன்றம் என்ற அந்த பெயர் அறிமுகமாகின்றது. எனவே ஆளுநர் நாயகம்,
பிரதமர், அமைச்சரவை, பாராளுமன்றம் போன்ற நவீன பதங்கள் இந்த சோல்பெரி ஆப்பின் கீழ் அறிமுகமாகின்றன. இறுதியாக சோல்பெரி ஆப்பின் அடுத்த பண்பினை நாங்கள் பார்ப்போம். அரசாங்க சேவை ஆணைக்குழு மற்றும் நீதி சேவை ஆணைக்குழு என்று 2 ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டன. தரம் 9 மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கு இந்த 4 விடயங்கள் போதுமானவை. அந்த அடிப்படையில் இவற்றினை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். சோல்பெரி ஆப்பின் பிரதான பண்புகளுள் ஒன்றாக ஆளுநர் நாயகம், பிரதமரின் தலைமையிலான அமைச்சரவை, இருசபை பாராளுமன்றம், அரசாங்க சேவை ஆணைக்குழுவும் நீதி சேவை ஆணைக்குழுவும் நியமிக்கப்பட்டமை. தற்போது நாங்கள் இந்த ஒவ்வொரு பண்பு தொடர்பிலும் விரிவாக உங்களுடன் கலந்துரையாடுவோம். இதன் போது முக்கியமான விடயங்களையும் நீங்கள் குறித்து கொள்ளுதல் வேண்டும். ஏனெனில் அடுத்து நீங்கள் தரம் 11 பாடநூலில் இந்த அரசியல் யாப்பு சீர்திருத்தங்கள் தொடர்பாக மேலும் விரிவாக கற்கப் போகின்றீர்கள். எனவே இதன் போது உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வது சிறந்ததாக அமையும். சோல்பெரி ஆப்பின் விசேட பண்புகள் நான் குறிப்பிட்டிருந்தேன். ஆளுநர் நாயகம். ஆளுநர் எனும் பதவி நீக்கப்பட்டு ஆளுநர் நாயகம் எனும் பதவி தோற்றுவிக்கப்பட்டது. இதற்கு முன்னைய காலப்பகுதியில் ஏற்கனவே இருந்த அரசியல் யாப்புகளின் போது, அதாவது 6 அரசியல் யாப்புகளிலும் 5 அரசியல் யாப்புகளின் போது ஆளுநர் என்ற சொற்பதமே பயன்படுத்தப்பட்டது. எனவே சோல்பெரி ஆப்பின் கீழ் ஆளுநர் என்ற பதவி நீக்கப்பட்டு ஆளுநர் நாயகம் எனும் பதவி தோற்றுவிக்கப்பட்டது. தோற்றுவிக்கப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், இலங்கையின் முதலாவது பிரித்தானிய ஆளுநர் ஃப்ரெடரிக் நோர்த். அது முதற்கொண்டு தொடர்ந்து இருந்து வந்தவர்கள் அனைவரும் ஆளுநர்கள். ஆனால் சோல்பெரி ஆப்பின் கீழ் புதிதாக ஆளுநர் நாயகம் எனும் பதவி அறிமுகப்படுத்தப்படுகின்றது. ஆளுநர் நாயகம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த முக்கிய பண்பாக இரு சபைகளை கொண்ட பாராளுமன்றம். அரசு கழகம் பார்த்தோம், சட்டவாக்க கழகம் பார்த்தோம். ஆனால் சோல்பெரி ஆப்பின் கீழ் இரு சபைகளை கொண்ட பாராளுமன்ற முறை அறிமுகமாகின்றது. பிரித்தானிய பாராளுமன்றத்தை ஒத்த ஒரு வடிவம், ஒத்த வகையில் இரு சபை கொண்ட பாராளுமன்றம். ஒரு வினா கேட்கப்படலாம், இருசபை பாராளுமன்ற முறையை அறிமுகப்படுத்திய யாப்பு எது? சோல்பெரி யாப்பு. மாணவ செல்வங்களே, தற்போது பார்ப்போம் அந்த இரு சபைகளும் இவை. பிரதிநிதிகள் சபை, மற்றையது செனட் சபை. செனட் சபை கொண்ட இரு பாராளுமன்ற முறை சோல்பெரி யாப்பின் கீழ் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக பிரதமரின் தலைமையிலான அமைச்சரவை. புதிய ஒரு விடயம், புதிய ஒரு பண்பு. ஏற்கனவே இருந்த அரசியல் யாப்புகளில் பிரதமர் என்ற பதவி பெயர் காணப்படவும் இல்லை, அதேவேளை அமைச்சரவை காணப்படவும் இல்லை. டொனமூர் யாப்பின் குறைபாடாக சுட்டிக்காட்டிய போது இலங்கை தலைவர்கள் கோரியது என்ன? நிர்வாக குழு முறைமை நீக்கப்பட்டு அமைச்சரவை முறை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். எனவே சோல்பெரி யாப்பு அமைச்சரவையையும் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அந்த அடிப்படையில் அமைச்சரவையின் தலைவராக இங்கு பிரதமர் காணப்படுகின்றார். இலங்கை வரலாற்றில் முதல் பிரதமர் என்ற அந்த சொற்பதத்தை, முதல் பிரதமரை அறிமுகப்படுத்தி வைத்தது இந்த சோல்பெரி யாப்பு. சோல்பெரி யாப்பின் கீழே இலங்கையின் முதல் பிரதமர் DS சேனாநாயக்க என்பதை நாங்கள் குறிப்பிடுவதுண்டு. இறுதியாக அரசாங்க சேவை ஆணைக்குழுவும் நீதி சேவை ஆணைக்குழுவும் நியமிக்கப்பட்டமை, அதாவது இருவேறு நோக்கங்களுக்காக இரு ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டமை சோல்பெரி யாப்பின் அடுத்த பண்பாக நாங்கள் குறிப்பிட முடியும். மாணவ செல்வங்களே, ஏற்கனவே நாங்கள் சோல்பெரி யாப்பின் பண்புகளை சுருக்கமாக பார்த்தோம். தற்போது அது தொடர்பாக விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக ஒவ்வொரு பண்புகள் தொடர்பிலும் நாங்கள் விளக்கமாக பார்க்கலாம். ஆளுநர் நாயகம். ஆளுநர் எனும் பதவி நீக்கப்பட்டு ஆளுநர் நாயகம் எனும் பதவி தோற்றுவிக்கப்படுகின்றது. எனினும் பிரித்தானிய மகாராணி இலங்கையின் தலைவியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதால், ஏனெனில் எமது தாய்நாடு பிரித்தானியா, எனவே பிரித்தானியாவின் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த மகாராணி இலங்கையின் தலைவியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் அவரின் பிரதிநிதியாக ஆளுநர் நாயகம் செயற்பட்டார். பிரித்தானிய முடியின் அல்லது மகாராணியின் பிரதிநிதியாக ஆளுநர் நாயகம் செயற்பட்டார்.
அதாவது இலங்கையரால் தயாரிக்கப்படும் சட்ட மூலங்கள் சட்டமாக்கப்படும் போது பிரித்தானிய மகாராணி சார்பில் கையொப்பமிடுபவர் ஆளுநர் நாயகம். அவர் சார்பில் கையொப்பமிடுபவர் ஆளுநர் நாயகம். எனவே அவரின் பிரதிநிதியாக அவர் இங்கிருந்து தன்னுடைய பணிகளை முன்னெடுத்தார். பிரதமரின் ஆலோசனையின்படியே ஆளுநர் நாயகம் செயற்பட வேண்டி இருந்தமையால் அப்பதவி பெயரளவு நிறைவேற்றுத்துறை சார்ந்ததாக காணப்பட்டது. ஆளுநர் நாயகம் எனப்படுபவர் ஒரு பிரித்தானியர். ஆளுநர் நாயகம் எனப்படுபவர் ஒரு பிரித்தானியர். பிரித்தானியரின் அதிகாரத்தை குறைக்க வேண்டும் என்பது இலங்கையரின் கோரிக்கை. அந்த அடிப்படையில் பிரதமரின் ஆலோசனையின்படியே ஆளுநர் நாயகம் செயற்பட வேண்டி இருந்தது. பிரதமர் இலங்கையராக காணப்படுவார். எனவே பிரதமரின் ஆலோசனைப்படி அவர் செயற்பட வேண்டி இருந்தமையால் அந்த பதவியினை நாங்கள் நிறைவேற்றுத்துறை பெயரளவு நிறைவேற்றுத்துறை சார்ந்ததாக கருத முடியும். பெயரளவு நிறைவேற்றுத்துறை சார்ந்த ஒரு பதவியாக இதனை கருத முடியும். அவ்வேளை ஆளுநராக பதவி வகித்த, அதாவது டொனமூர் யாப்பின் கீழ் பதவி வகித்த இறுதி ஆளுநர், டொனமூர் யாப்பின் கீழ் பதவி வகித்த இறுதி ஆளுநர் ஹென்றி மென்க் மேசன் மூர் என்பவர் ஆளுநர் நாயகமாக பதவி மாற்றம் செய்யப்படுகின்றார். அதுவரை ஆளுநராக பதவி வகித்தவர் இந்த யாப்பின் கீழ் ஆளுநர் நாயகமாக மாற்றப்படுகின்றார். பார்ப்போம். ஹென்றி மென்க் மேசன் மூவர் இலங்கையின் முதலாவது ஆளுநர் நாயகம். அதேவேளை பிரித்தானியாவின் கடைசி ஆளுநர் என்று குறிப்பிடுவதும் பொருத்தமானது. இறுதி ஆளுநர், முதல் ஆளுநர் நாயகம். அடுத்ததாக பாராளுமன்றம் சால்பரி யாப்பின் கீழ் சட்டத்துறை சார் நடவடிக்கைகளை மேற்கொண்ட நிறுவனம் பாராளுமன்றம் என அழைக்கப்பட்டது. கோல்ப்ரூக் யாப்பில் சட்டவாக்க கழகம், டொனமூர் யாப்பில் அரசு கழகம், சால்பரி யாப்பின் கீழ் பாராளுமன்றம் என அழைக்கப்படுகின்றது. இந்த பாராளுமன்றம் நான் குறிப்பிட்டிருந்தேன், இரு சபை கொண்ட பாராளுமன்றம், அதாவது செனட் சபை, பிரதிநிதிகள் சபை என இரு சபைகளை கொண்டிருந்தது. எனவே இதனை நாங்கள் இரு சபை பாராளுமன்ற முறை என்று குறிப்பிட முடியும். சால்பரி யாப்பு பாராளுமன்றத்தினை நாங்கள் தற்போது விரிவாக பார்ப்போம். பாராளுமன்றத்தில் பிரதிநிதிகள் சபை, செனட் சபை என இரு சபைகள் காணப்படுகின்றன. பிரதிநிதிகள் சபையில் 101 உறுப்பினர்கள் இடம்பெறுகின்றனர். செனட் சபையில் 30 பேர் இடம்பெறுகின்றனர். எனவே இந்த எண்ணிக்கையினை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். பிரதிநிதிகள் சபை 101, செனட் சபை 30 என்ற அடிப்படையில் சால்பரி யாப்பின் கீழான பாராளுமன்றம் இயங்கியது. பிரதிநிதிகள் சபை 101 உறுப்பினர்களை கொண்ட பிரதிநிதிகள் சபை தொடர்பாக தற்போது பார்ப்போம். இதில் 95 பேர் தேர்தல் தொகுதி அடிப்படையில் சர்வஜன வாக்குரிமை மூலமாக தெரிவு செய்யப்பட்டனர். 95 பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட நான் வழமை போன்று குறிப்பிடுவதுண்டு. அதாவது சிறுபான்மையினருக்கு அங்கத்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியாத போது அவர்களுக்கு ஏதாவது ஒரு வழி காணப்பட வேண்டும். அதன் போது சிறுபான்மையினருக்காக ஆளுநர் நியமனம் மூலமாக 6 பேரை நியமனம் செய்கின்றார். அதாவது பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் எனும் பொழுது நான் குறிப்பிட்டிருந்தேன், பிரதேச அடிப்படையில் பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த ஒருவரே பிரதிநிதியாக தெரிவு செய்யப்படுவார். எனவே அங்கு சிறுபான்மையினர் புறக்கணிக்கப்படுவர். எனவே சிறுபான்மையினரின் நலன் கருதி, சிறுபான்மை சமூகத்தினரின் நலன் கருதி ஆளுநரால் 6 பேர் நியமனம் செய்யப்படுகின்றனர். எனவே ஆளுநரால் சிறுபான்மையினருக்காக நியமனம் செய்யப்பட்ட 6 பேரும் தேர்தல் தொகுதி மூலமாக சர்வஜன வாக்குரிமையின் மூலம் தெரிவான 95 பேரும் இணைந்து 101 பேரை கொண்டதாக பிரதிநிதிகள் சபை காணப்பட்டது. பிரதிநிதிகள் சபையின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அடுத்ததாக பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை 3வது பண்பாக நாங்கள் குறிப்பிட முடியும். அமைச்சரவையின் தலைவராக பிரதமர் விளங்கினார். பிரதிநிதிகள் சபையின் பெரும்பான்மையோரின் நம்பிக்கையை வென்ற நபர்
பிரதமராக நியமனம் பெற்றார். பிரதிநிதிகள் சபையில் 101 பேர் அங்கம் வகிக்கின்றனர். இந்த 101 பேருள் பெரும்பான்மையோரின் நம்பிக்கையை வென்ற ஒருவரே பிரதமராக பதவி வகிப்பார். அதாவது சர்வஜன வாக்குரிமை மூலமாக தெரிவாகி பிரதிநிதிகள் சபைக்கு சென்ற பின்னர் அங்கு ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதில் பெரும்பான்மையை பெறும் ஒருவர் பிரதமராக நியமனம் செய்யப்படுவார். அதன் பின்னர் பிரதமரின் ஆலோசனையின் பேரில் ஆளுநர் நாயகத்தால் அமைச்சர்கள் தெரிவு செய்யப்படுவர். அதாவது யாருக்கு எந்த அமைச்சு பொறுப்பை வழங்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பவர் பிரதமர், நியமனத்தை வழங்குபவர் ஆளுநர். எனவே பிரதமருக்கு இங்கு அதிகாரம் காணப்படுகின்றது. பிரதமருக்கு இலங்கையரின் கோரிக்கை இவ்வாறு நிறைவேற்றப்படுகின்றது. பிரதமரின் ஆலோசனையின் பேரிலேயே இவர் நியமனத்தை வழங்க முடியும். எனவே யாருக்கு எந்த அமைச்சு பொறுப்பினை வழங்குவது என்பது அவரால் தீர்மானிக்கப்பட வேண்டியது. பிரதிநிதிகள் சபையின் ஆளுங்கட்சி பிரதிநிதிகள் மற்றும் செனட் சபை பிரதிநிதிகளிலிருந்து அமைச்சரவைக்கான அமைச்சர்கள் தெரிவு செய்யப்படுவர். அதாவது பிரதிநிதிகள் சபையில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி தரப்பு சார்ந்த பிரதிநிதிகள் காணப்படுவர். இதன் போது ஆளும் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் செனட் சபையின் பிரதிநிதிகளில் இருந்து அமைச்சரவை தெரிவு செய்யப்படும். அதேவேளை முக்கிய ஒரு விடயம், செனட் சபையிலிருந்து குறைந்தபட்சம் 20வது அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும். செனட் சபையிலிருந்து குறைந்தபட்சம் 20வது அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும். அதில் ஒருவர் கட்டாயமாக நீதியமைச்சராக நியமிக்கப்பட வேண்டும். என்பது சோல்பரி யாப்பின் முக்கிய ஒரு பண்பாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் நாங்கள் தற்போது சோல்பரி யாப்பின் கீழ் பதவி வைத்த பிரதமர்களை பார்ப்போம். அதாவது 1947ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த சோல்பரி யாப்பு 1972ஆம் ஆண்டு முதலாம் குடியரசு யாப்பு நடைமுறைக்கு வரும் வரையில் செயற்பட்டு கொண்டிருந்தது. இந்த காலப்பகுதியில் பிரதமராக பதவி வைத்தவர்களை நாங்கள் தற்போது பார்க்கலாம். சுதந்திர இலங்கையின் முதல் பிரதமர் என்ற அடிப்படையில் நாங்கள் DS சேனாநாயக்க அவர்களை குறிப்பிட முடியும். சோல்பரி யாப்பின் கீழ் சுதந்திர இலங்கையின் முதல் பிரதமராக DS சேனாநாயக்க அவர்களை நாங்கள் குறிப்பிட முடியும். அடுத்ததாக அவருடைய புதல்வர் டட்லி சேனாநாயக்க இரண்டாவது பிரதமர், சோல்பரி யாப்பின் கீழ் இரண்டாவது பிரதமர். அடுத்ததாக சர் ஜான் கொத்தலாவல மூன்றாவது இலங்கையின் பிரதமராக நாங்கள் இவரை குறிப்பிட முடியும். அடுத்ததாக SWRD பண்டாரநாயக்க அவர்கள். அவரை தொடர்ந்து அடுத்ததாக ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அவர்கள். இவர்கள் ஐவரையும் நாங்கள் சோல்பரி யாப்பின் கீழ் பிரதமர்களாக பதவி வகித்தவர்களாக குறிப்பிட முடியும். மாணவ செல்வங்களே, தற்போது அந்த பிரதமர்களை நீங்கள் இனங்கண்டு கொண்டிருப்பீர்கள். இறுதியாக நாங்கள் பார்த்தோமேயானால் சோல்பரி யாப்பின் 4வது பண்பாக இதனை குறிப்பிட முடியும். அரசாங்க சேவை ஆணைக்குழுவும் நீதி சேவை ஆணைக்குழுவும் நியமிக்கப்பட்டமை. இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். அரசாங்க சேவை ஆணைக்குழு என்றால் என்ன? ஆம் மாணவ செல்வங்களே, 4 விடயங்கள் கலந்துரையாடப்படுகின்றது. இதன் போது உங்களுக்கு இலகுவான ஏதேனும் 3னை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெளிவாக புரிந்த 3னை நீங்கள் விளக்கி கூறும் திறனை பெற்றிருக்குது அவசியமானதாக கருதப்படுகின்றது. அந்த அடிப்படையில் 4வது பண்பு அரசாங்க சேவை ஆணைக்குழு. சோல்பரி யாப்பின் கீழ் உயர்நிலை அரச அதிகாரிகள் பிரதமரின் ஆலோசனையின் பேரில் ஆளுநர் நாயகத்தால் நியமிக்கப்படுவார். நான் கூறியிருந்தேன், இந்த உயர்நிலை அரச அதிகாரிகள் யார் என்பதை பிரதமர் தீர்மானிப்பார், நியமனத்தை ஆளுநர் நாயகம் வழங்குவார். அதேவேளை இது தவிர உயர்நிலை உத்தியோகத்தர்களை பிரதமர் சிபாரிசு செய்ய ஆளுநர் நாயகம் நியமிப்பார். உயர்நிலை உத்தியோகத்தர்களை, கீழ்நிலை அரச உத்தியோகத்தர்களை நியமித்தல், ஒழுக்காற்று நடவடிக்கைகள் தொடர்பாக அரசாங்க சேவை ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. எனவே கீழ்நிலை அரச உத்தியோகத்தர்களுக்கென அரசாங்க சேவை ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்படுகின்றது. இந்த ஆணைக்குழு அங்கத்தவர் 3 உள்ளடக்கி இருந்தது.
இவ்வாணைக்குழு அங்கத்தவர் 3 உள்ளடக்கியதாக காணப்பட்டது. அடுத்ததாக நாங்கள் நீதிச்சேவை ஆணைக்குழு தொடர்பாக பார்ப்போம். சோல்பரி யாப்பின் கீழ் பிரதம நீதியரசர், உயர் நீதிமன்ற, உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் ஆகியோரை நியமித்தல் போன்றன அதே போன்று பிரதமரின் ஆலோசனையின் பேரில் ஆளுநர் நாயகத்தால் மேற்கொள்ளப்படும். பிரதமர் தீர்மானிப்பார், ஆளுநர் நாயகம் நியமனத்தினை வழங்குவார். அதே போன்று ஏனைய கீழ்நிலை நீதிமன்றங்களுக்கான நீதிபதிகளை நியமித்தல், நீக்குதல், ஒழுக்காற்று நடவடிக்கைகள் தொடர்பாக நீதிச்சேவை ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. நீதிச்சேவை ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்படுகின்றது. இந்த நீதிச்சேவை ஆணைக்குழு பிரதம நீதியரசர் உட்பட மேலும் 2 நீதியரசர்களை உள்ளடக்கி இருந்தது. அரசாங்க சேவை ஆணைக்குழுவில் 3 பேர் அங்கத்துவம் பெற்றனர். இதன் போது பிரதம நீதியரசர் உட்பட மேலும் 2 நீதியரசர்களை உள்ளடக்கியதாக இது காணப்படுகின்றது. மாணவ செல்வங்களே, தற்போது நாங்கள் சோல்பரி யாப்பின் முக்கிய பண்புகள் 4ஐயும் உங்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றோம். சோல்பரி யாப்பு உருவானதன் பின்னணி, அதன் பண்புகள் தொடர்பாக உங்களுடன் நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். தற்போது இன்று நாங்கள் உங்களுடன் கலந்துரையாடிய விடயப்பரப்பு தொடர்பில் சில வினாக்களை பார்க்கலாம். அனைத்து வினாக்களையும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். சோல்பரி யாப்பு சட்டமூலத்தை தயாரிக்க இலங்கை அமைச்சரவை யாருடைய ஒத்துழைப்பினை பெற்றுக்கொண்டது? எங்களுடைய உதவியின்றி நீங்கள் தற்போது விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். மாணவ செல்வங்களே, இதற்குரிய விடை என்னவென்பதை பார்ப்போம். சோல்பரி யாப்பு சட்டமூலத்தை தயாரிக்க இலங்கை அமைச்சரவை யாருடைய ஒத்துழைப்பினை பெற்றுக்கொண்டது? சர் ஐவர் ஜெனிங்ஸ். நான் குறிப்பிட்டிருந்தேன், பேராதனை பல்கலைக்கழக உபவேந்தரான சர் ஐவர் ஜெனிங்ஸ் என்பவரின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்டது. அடுத்த வினா, சோல்பரி யாப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது? சோல்பரி யாப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு, அதாவது இலங்கை சுதந்திரம் பெற்ற அந்த ஆண்டினை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு முன்னைய ஆண்டில் சோல்பரி யாப்பு நடைமுறைக்கு வருகின்றது. 1947ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வர 1948இல் இலங்கை சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளுகின்றது. அந்த அடிப்படையில் சோல்பரி யாப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டாக 1947ஆம் ஆண்டினை நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்த வினா, சோல்பரி யாப்பின் கீழான பாராளுமன்றத்தின் 2 சபைகளும் எவை? 2 சபைகளும் எவை? மாணவ செல்வங்களே, நான் கூறியிருந்தேன், பிரித்தானிய பாராளுமன்றத்தை ஒத்த வகையில் 2 சபை பாராளுமன்றத்தை சோல்பரி யாப்பு அறிமுகப்படுத்தி இருந்தது. அந்த அடிப்படையில் அந்த 2 சபைகளும் எதுவென்று பார்ப்போம். ஒன்று பிரதிநிதிகள் சபை, மற்றையது செனட் சபை. பிரதிநிதிகள் சபை, செனட் சபை. அடுத்த வினா, சோல்பரி யாப்பின் கீழ் முதலாவது ஆளுநர் நாயகமாக பதவி வகித்தவர் யார்? சோல்பரி யாப்பின் கீழ் முதலாவது ஆளுநர் நாயகமாக பதவி வகித்தவர் யார்? இவரை எவ்வாறு குறிப்பிட முடியும்? இலங்கையின் இறுதி ஆளுநர் என்று குறிப்பிட முடியும். இறுதி ஆளுநர், அதேவேளை முதலாவது ஆளுநர் நாயகம். சர் ஹென்றி மென்க் மேசன் மூவர். சர் ஹென்றி மென்க் மேசன் மூர் என்பவர் முதலாவது ஆளுநர் நாயகமாக பதவியேற்கின்றார். அடுத்த வினா, சோல்பரி யாப்பின் கீழ் உருவாக்கப்பட்ட 2 ஆணைக்குழுக்களும் இவை. இறுதியாக இது தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாடினோம், நிச்சயமாக உங்களுக்கு நினைவில் இருக்கும். அரசாங்க சேவை ஆணைக்குழு, நீதிச்சேவை ஆணைக்குழு. அரசாங்க சேவை ஆணைக்குழு, நீதிச்சேவை ஆணைக்குழு என்பன அவ்விரு ஆணைக்குழுக்களாக அமைகின்றன. சோல்பரி யாப்பின் கீழ் அமைச்சரவையின் தலைவராக விளங்கியவர் யார்? சோல்பரி யாப்பின் கீழ் அமைச்சரவையின் தலைவராக விளங்கியவர் யார்? நாங்கள் பார்த்தோம், பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை. எனவே அமைச்சரவையின் தலைவராக விளங்கியவர் பிரதமர். அடுத்த வினா, 2 சபை பாராளுமன்ற முறையை அறிமுகப்படுத்திய யாப்பு எது? 4 யாப்புகள் உங்களுக்கு தரப்பட்டு தெரிவு விடையாக இது அமைய முடியும். அந்த அடிப்படையில் 2 சபை பாராளுமன்ற முறையை அறிமுகப்படுத்திய யாப்பாக நாங்கள் சோல்பரி யாப்பினை மாத்திரமே குறிப்பிட முடியும். சோல்பரி யாப்பினை மாத்திரமே குறிப்பிட முடியும். இறுதியாக
நாங்கள் கலந்துரையாடிய விடயங்கள் தொடர்பில் ஒரு முழுமையான ஒரு வினா. சோல்பரி ஆப்பின் பண்புகள் 3 குறிப்பிடுக. 4 பண்புகள் தொடர்பில் கலந்துரையாடினோம். உங்களிடம் கேட்கப்படுவது 3 பண்புகள் மாத்திரமே. ஆம், ஆளுநர் எனும் பதவி நீக்கப்பட்டு ஆளுநர் நாயகம் எனும் பதவி தோற்றுவிக்கப்பட்டமை முதலாவது பண்பாக நாங்கள் குறிப்பிட முடியும். அடுத்த பண்பு இரு சபைகளை கொண்ட பாராளுமன்றம். இரு சபைகளை கொண்ட பாராளுமன்றம். இதன் போது நீங்கள் பிரதிநிதிகள் சபை, செனட் சபை என்பது குறிப்பிடுவது சிறப்பாக இருக்கும். அடுத்த பண்பு பிரதமரின் தலைமையிலான அமைச்சரவை. 3வது பண்பு பிரதமரின் தலைமையிலான அமைச்சரவை. இறுதி பண்பு நாங்கள் கூறாமலேயே நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அரசாங்க சேவை ஆணைக்குழுவும் நீதி சேவை ஆணைக்குழுவும் நியமிக்கப்பட்டமை. மாணவ செல்வங்களே, இன்று நாங்கள் கலந்துரையாடிய விடயங்கள் தொடர்பில் அனைத்து வினாக்களையும் நாங்கள் இப்போது நிறைவு செய்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்னொரு முக்கிய விடயம், நாங்கள் கடந்த 5 வாரங்களுக்கு முன்பாக ஆரம்பித்த இந்த பாட அலகு இன்றோடு நிறைவு பெறுகின்றது. இந்த பாட அலகு இன்றோடு நிறைவு பெறுகின்றது. ஆம், சற்று நாங்கள் மீட்டு பார்ப்போம். அதாவது பிரித்தானியர் முழு இலங்கையையும் ஆட்சி செய்த அந்த காலப்பகுதிக்குள் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் யாப்புக்கள் சீர்திருத்தங்கள் தொடர்பில் கடந்த 6 வாரங்களாக உங்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றோம். 6 வாரங்களாக கலந்துரையாடி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் கோல்ப்ரூக் யாப்பு, குருமெக்கலம் யாப்பு, மணிங் யாப்பு, மணிங் டெவன்செயர் யாப்பு சீர்திருத்தம், அதனை அடுத்து டொனமூர் யாப்பு, இன்று நாங்கள் சோல்பரி யாப்பு தொடர்பாகவும் உங்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றோம். எனவே மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கு சிறந்த அரசியல் அறிவை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பாட அலகு உறுதுணையாக அமைந்திருக்கும். சிறந்த அரசியல் அறிவை பெற்றுக்கொள்வதற்கு உறுதுணையாக அமைந்திருக்கும். அந்த அடிப்படையில் அடுத்த வாரம் தரம் 9 பாடநூலின் 6ஆம் பாட அலகில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.